ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ். இன்றைக்கி என்ன நம்ம ரெசிபி நம்ம சேனலில் பார்க்க போகிறோன்னா, கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான பணியாரம் தான் நம்ம செய்ய போகிறோம். அந்த பணியாரம் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்கள வரையும் ரொம்ப பிடிக்கும், நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யணுன்னா, 3 கப்பு கோதுமை மாவு எடுத்து ஒரு பவுலில் கொட்டிக்கணும். 3 கப்பு கோதுமை மாவுக்கு 1.5 கப்பு நாட்டு சர்க்கரை, அதே கோதுமை மாவோடையே சேர்த்துட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு பேக்கிங் சோடா வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கணும். போட்டு இந்த எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு நல்லா வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கையை வச்சே பிணையணும். ஏன் கையை வச்சு பிணையணும், நம்ம டேரெக்டாக கரண்டி போடுறப்போ வந்து கெட்டியாக அங்கங்கே கெட்டியாக இருக்கப்போ பணியாரம் வந்து நம்ம சுட்டு சாப்பிட்றப்போ வந்து நமக்கு கெட்டியாக மாவாக இருக்க மாதிரியே தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், கையில் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு கெட்டி கூட இல்லாமல் நிறைய தண்ணி தேவையான அளவு ஊற்றி, கெட்டியாகவும் இல்லாமல் மாவு வந்து தண்ணியாகவும் இல்லாமல் இந்த இப்போ காட்டுற பார்த்திங்களா இந்த மாதிரி பதத்தில் வந்து இருக்கணும். அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து கிளறிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு அடுப்பில் வந்து பணியார சட்டியை வச்சு கொஞ்சம் ஹீட் ஆனோடனே அதில் வந்து ஆயில் ஊற்றணும். ஏன்னா ஆயில் ஊற்றினா தான் நமக்கு ஒட்டாமல் சாஃப்டாக கிடைக்கும். எல்லாத்துலேயும் ஆயில் ஊற்றிட்டு ஒவ்வொரு கரண்டியாக வந்து நம்ம பணியாரத்தை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பணியாரம் வந்து நம்ம முக்கால்வாசி குழிக்கு தான் ஊற்றணும். பெரிய குழி ஃபுல்லாக ஊற்றிட்டோன்னா திருப்புறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வேகினதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே வந்து மாவாக இருக்குது பார்த்திங்களா, மேலே அப்படி லைட்டாக மாவாக இருக்கப்பயே நம்ம திருப்பி போட்டுடணும். அப்போ தான் நமக்கு வந்து அடுத்த சைடும் வந்து நல்ல குண்டாக வந்து சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக குண்டாக வந்து நமக்கு வந்திருக்கு பார்த்திங்களா அந்த பணியாரம். அந்த மாவாக இருக்க மாதிரி நம்ம திருப்பினா மட்டும்தான் இந்த மாதிரி பணியாரம் வரும். இல்லைன்னா அந்த ஃபுல்லாக வெந்தக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பினீங்கன்னா அது வந்து சப்பையாக இருக்கும். அதனால் அப்பயே திருப்பிக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம பணியாரம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இன்னும் இதிலே இப்படி குழந்தைங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலான்னா, இதே மாவில் வந்து நம்ம குட்டி குட்டியாக என்ன நட்ஸ் இருக்கோ வீட்டில் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாவோடு ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து இதை வந்து நம்ம வந்து பணியார சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம்ல ஆல்ரெடி, அதுலேயே வந்து எண்ணெய் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றணும்ல. இது வந்து குழந்தைங்களுக்குறனால கொஞ்சம் வந்து நெய் ஊற்றினா இன்னும் வந்து கொஞ்சம் மணமாக இருக்கும், டேஸ்ட்டாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. எல்லா குழிலையும் வந்து நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு மாவு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுல்லாக ஊற்றாமல் முக்கால்வாசி அளவுக்கு மட்டும் மாவை ஊற்றிட்டு 10 மினிட்ஸ் கழித்து இந்த மாவு மாதிரி மேலே இருக்கிறப்பயே வந்து நம்ம வந்து திருப்பி போட்டால் தான் வந்து நமக்கு பணியாரம் வந்து குண்டாக கொஞ்சம் வந்து புஃப்னு உப்புன மாதிரி நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா வந்து சப்பி போன மாதிரி இருக்கும் பணியாரம். அப்போ வந்து பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்காது. டேஸ்ட் வைஸ் அதே தான் இருக்கும், பார்க்க கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இப்படி மாவாக இருக்கப்பே திருப்பி போட்டுட்டு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் எடுத்திங்கன்னா பார்த்திங்களா எப்படி வந்திருக்கு பணியாரம், நல்லா உப்பி வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த மாதிரி வரத்துக்காக தான் நம்ம வந்து அந்த மாவு மாதிரி இருக்கப்பயே வந்து திருப்பி வச்சிடணும். இப்போ வந்து நம்மளோட பணியாரம் தயாராகிருச்சு. இது வந்து நம்ம குழந்தைங்க சாப்பிட்றப்போ நட்ஸ் வந்து டேஸ்ட்டே தெரியாது, நம்ம குழந்தைங்க வந்து ஹெல்த்தாக சாப்பிட்ட மாதிரி நமக்கு கொஞ்சம் ஃபீலாக இருக்கும். என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.